ஓகே. ஸோ டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஏ லைஃப் சைக்கிள் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஏ ஆர் ஆட்டோமேஷன் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க அ நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும், ஸோ நெறைய ப்ராஜெக்ட்டோட லைஃப் சைக்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா வந்து டிஸ்கவர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ப்ராசஸ டிஸ்கவர் பண்ணுவோம். ஸோ அத எப்படி டிஸ்கவர் பண்ணுவோம்? ஸோ நம்ம வந்து அந்த ப்ராசஸோட ஓனர் ஆர் எஸ்எம்இ அவங்க கூட உட்காந்து, ஸோ அவங்க என்ன ப்ராசஸ் பண்றாங்க? ஸோ அத வந்து வாக் த்ரூ பண்ணுவோம். அதுதான் வந்து டிஸ்கவர். ஸோ அந்த வாக் த்ரூ வந்து இல்லாம அதுக்கு முன்னாடி என்னன்னா ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேஷனுக்கு விச் மீன்ஸ் ஆர்பிஐக்கு வந்துட்டு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஸோ டிஸ்கவர் பண்ணும்போது, ஸோ அந்த ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா எல்லாம் செக் பண்ணி முடிச்ச உடனே வந்துட்டு, ஸோ ஒரு ஆட்டோமேஷனுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்கா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆ ஒண்ணு இன்னைக்கு பண்ற டாஸ்க் தான் நாளைக்கும் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரிப்பிட்டேட்டிவ் ஸ்டெப்ஸா இருக்கும். ஸோ தென் வந்து லெஸ் எரரா இருக்கணும். ஓகேங்களா? லெஸ் எரரா இருக்கணும். லெஸ் எரர்னா என்ன சொல்லுவோம்? ஆ ஒரு ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஆ லோ எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆ எனக்கு வந்து ஒரு 10 டூ 15 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுதான் வரும் அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். அதே மாரி வால்யூம்ஸ் ஒரு ப்ராசஸ ஆட்டோமேஷனுக்குள்ள கொண்டு வரும்போது, ஆ காஸ்ட் நம்ம இன்வால்வ் ஆகுதாங்க. ஏன்னா ஆர்பிஐ டூல் அப்படின்னும்போது லைசென்ஸ் காஸ்ட் இருக்கு. ஸோ நெறைய லைசென்ஸ் பிளஸ் வந்து ரோபோட்டு, ஸ்டூடியோ, டெவலப்பர்ஸ் இந்த மாரி நெறைய இன்வால்வ் ஆகுறதுனால, அந்த ப்ராசஸோட ஒர்த் பார்க்கணும் நாம. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் ஆஸ் எ டெவலப்பர். ஸோ எஸ்எம்இஸ் ஆ தென் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸோட ஒர்த் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேஷன்குள்ள கொண்டு வந்தா ஆர்ஓஐன்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து பிசினஸ்க்கு அதாவது கிளையன்ட்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்குமான்னு பார்ப்பாங்க. ஸோ சில கம்பெனிஸ்ல வந்து ஆர்பிஐ டூல்ஸ் வந்து கம்பெனிஸே வச்சிருக்கோம். லைக் காக்னிசன்ட் ஆர் விப்ரோ அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பெரிய பெரிய எம்என்சில அவங்களே வந்து லைசென்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் தே வில் ப்ரொவைட் ஒன்லி சர்வீசஸ் டு த கிளையண்ட். ஸோ என்னன்னா கிளையண்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதோட ஆம், இவ்வளோ மேனுவல் எஃபோர்ட் நாங்கள் போடுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்கவர் பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அது ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கு, லோ எரர்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்னும் நிறைய ஃபியூ மோர் கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆம், ஒவ்வொரு செக்லிஸ்ட்டாக செக் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வி கேன் டூ ஆட்டோமேஷன் அப்படின்னா, ஸோ அந்த சர்வீஸ்க்கு வந்து தே வில் என்ன சொல்றது சம் காஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். பட் இன்னும் என்ன சில கம்பெனிஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து தே வில் பர்ச்சேஸ் ஆர்பி டூல்ஸ். அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஒன்லி நம்மகிட்ட வந்து யார் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், நம்ம டெவலப்பர்ஸ், நம்மகிட்ட வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்காங்க அப்படின்னும்போது, ஸோ அவங்க கிட்ட வந்து என்ன அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டூல்ல எங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த 2 வேஸ்ல வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவரி. ஸோ ஒன்ஸ் டிஸ்கவரி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பில்ட் பண்றது வந்து ஐ அம் டாக்கிங் அபௌட் யுஐ பாத். இதுக்கு மேல நம்ம வந்துட்டு மத்த ஆர்பி டூல்ஸ பத்தி நம்ம பேச மாட்டோம். ஸோ இதுக்கு மேல நம்ம என்னன்னா ஸ்லோவா யுஐ பாத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஏன்னா அதுதான் நம்ம லேர்ன் பண்றோம் இல்லையா? ஸோ யுஐ பாத்துக்குள்ள. ஸோ நாம வந்து என்ன பண்ணுவோம்னா யுஐ பாத் ஓகேங்களா? இந்த யுஐ பாத் டூல்ல நம்மளுடைய ப்ராசஸை பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கவரி பண்ணிட்டு, ஸோ டெவலப்பர் டீம் கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யுஐ பாத் டூல வச்சு பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா வி ஆர் மூவிங் இன்டு டெஸ்டிங். ஸோ எல்லாமே ப்ராசஸ் ஃபுல்லா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வி ஆர் மூவிங் இன்டு டெஸ்டிங். டெஸ்டிங்ல வந்து பிஃபோர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ இப்போ லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடி வி வேர் டூயிங் மேனுவல் டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெஸ்டிங் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெஸ்ட் கேஸஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் கேஸஸ் வந்துட்டு ஒவ்வொன்றா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
சரி லைக் வந்து ஒரு வெப் பேஜ்ல போய் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸு, அதோட ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரௌசரை லான்ச் பண்ணுவோம். அப்புறம் ப்ராடக்ட் டைட்டில என்டர் பண்ணுவோம். அப்புறம் ப்ராடக்ட்ட ஃபைண்ட் பண்ணுவோம். அப்புறம் ப்ராடக்ட்டோட ப்ரைஸை ஃபெட்ச் பண்ணுவோம். ஸ்டார்ஸை வந்து ரேட்டிங்ஸை ஃபெட்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து பாசிட்டிவ். இது ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். எப்படி எழுதுவோம் டெஸ்ட் கேஸஸ்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸஸ் வந்து ப்ரௌசரை லான்ச் பண்ணணும். அது லான்ச் ஆகிறது வந்து கரெக்டாக லான்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எஸ், டெஸ்ட் வந்து பாஸு. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம்? ப்ரௌசர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்டை டைப் பண்ணுவோம். ப்ராடக்ட் டைப் பண்ணுறது கரெக்டாக பாட் வந்து டைப் பண்ணிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் கேஸஸ் பாஸ். சப்போஸ் ப்ரௌசர் லான்ச் பண்ணும்போது நம்ம இப்படியும் டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். நெகட்டிவ் சினாரியோவுக்கும் டெஸ்ட் கேஸஸ் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? ப்ரௌசர் லான்ச் பண்ணும்போது மேபி நம்ம வந்து லேனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம். இல்லை வந்து இன்டர்நெட் சரியாக ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கலாம். பாட் வந்து சரியாக வந்து அந்த ப்ரௌசரை வந்து ட்ரிகர் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ வந்து நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம டெவலப்மெண்ட்ல வரும்போது சொல்லுவோம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இமேஜின் தட் அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகலைன்னா என்ன எரர் வரணும் அப்படின்றதுக்கும் நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும். நமக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதனால பாட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எண்ட் யூசருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுவும் கவர் ஆகுதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் பாசிட்டிவ், நெகட்டிவ் டெஸ்ட் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து மேனுவலா டெஸ்ட் கேஸஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேனுவலா செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் இன் யூஐ பாத். ஸோ என்னன்னா டெஸ்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டெஸ்ட் மேனேஜர். அதுல டெஸ்ட் சூட்னு ஒண்ணு இருக்கும். அதில் நிறைய பார்க்க போறீங்க. ஓகேங்களா? டெஸ்ட் சூட்னு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து இந்த டெஸ்ட் கேஸஸையும் வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்டையும் ஈஸியா டெஸ்டிங் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ தென் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இஃப் எவ்ரிதிங் இஸ் கோஸ் ஃபைன், கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராசஸ் இருக்கு. கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாமே கிளைண்ட் வெரிஃபை பண்ணிட்டாங்க. டெஸ்ட் கேசஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் மிஷின்ல போயிட்டு டெப்ளாய் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் மெஷின்ல டெப்ளாய் பண்ணுவோம் இந்த பாட்டை. ஸோ பாட்டை ப்ரொடக்ஷன் மெஷின்ல டெப்ளாய் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஆர்கெஸ்ட்ரேட்டர் இங்க தான் வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்க ஆர்கெஸ்ட்ரேட்டர், ஸோ இங்க வந்துட்டு யூஐ பார்த்து, ஸோ இங்க வந்து யூஐ பார்த்து, ஸோ இதுக்கு இந்த டெப்ளாய் பண்ற இடத்துல ரோபோட். ஓகேங்களா? ஸோ இங்க ரோபோட். ஸோ என்ன ஆகும்னா, இங்க நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எவ்ரிடே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரேட்டர்ல போயிட்டு அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ எய்தர் மேனுவல் ரன் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து ஸ்கெட்யூல் பண்ணி விட்டுருவாங்க. இந்த டைம்ல வந்து இந்த பாட் ரன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே டெய்லி எனக்கு வந்து ஒரு 7:00 வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகணும் அப்படின்றத வந்து ஸ்கெட்யூல் பண்ணிட்டாங்கன்னா, இட் வில் ரன் ஆன் டெய்லி பேசிஸ் வந்து அட் 7:00 வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அது. ஸோ கிளைண்ட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது என்ன என்ன பர்ட்டிகுலர் போட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு. டெய்லி பேசிஸ்ல வந்து எத்தனை டைம் ரன் ஆயிருக்கு. ஸோ ஆர்ஓஐயும் வந்து வி கேன் கால்குலேட் தேர். ஸோ மெனி திங்ஸ். பாட்டை ட்ரிகர் பண்ணலாம், ஸ்கெட்யூல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றது எல்லாமே வந்து மேனேஜ். ஸோ அதே மாதிரி தே கேன் கிரியேட் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் பாட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து தே கேன் மானிட்டர் ஃப்ரம் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ அது தட் இஸ் த மேனேஜ். அண்ட் ஆல்சோ வி வில் ப்ரொவைட் சப்போர்ட் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அந்த பாட் வந்து ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்பிஐ லைஃப் சைக்கிள். ஸோ டிஸ்கவர், பில்ட், டெஸ்ட், டெப்ளாய், மேனேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணணும், ப்ராசஸ் டிஸ்கவர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் டிஸ்கவர் பண்ணி எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா வாட் பில்ட் பண்ணணும். யார் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங்க்கு வந்துட்டு எதர் டெஸ்டிங் பர்சன் வந்து கியூஏ டெஸ்டிங் வந்து பர்சன் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெப்ளாய் பண்ணுவோம். பாட்டை வந்து ப்ரொடக்ஷன் மிஷின்ல கிளைண்டோட ப்ரொடக்ஷன் மிஷின்ல டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் மேனேஜ். ஓகேங்களா? அதை மானிட்டர் அண்ட் மேனேஜ்.